நமது முதலமைச்சர் ஸ்டாலின் 2 விஷயங்களை மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். அவற்றை தன்னுடைய எக்ஸ் தளத்திலே வெளியிட்டும் இருக்கின்றார். முதலாவது, நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பானது. அதற்கு முன்னால் ஸ்டாலின் சொல்வதற்கு பின்புலம் என்ன என்பதை சற்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதை முதலிலே கூறிவிடுகின்றேன். பொதுவாக நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன்னால் பொது மக்களின் கருத்தை கேட்பதற்கான கூட்டம் ஒன்று நடைபெறும். இந்த கருத்து கேட்பு கூட்டம் தவிர்க்க முடியாதது. யாராக இருந்தாலும் செய்துதான் தீர வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் ஓர் அலுவல் சுற்றறிக்கை, ஆஃபீஸ் மெமோரண்டம் கொடுத்திருக்கின்றது. அதன்படி அணுசக்தி தொடர்பான கனிமங்களுக்கு இந்த கட்டாய பொதுக்கூட்டம் கூட்ட வேண்டும் என்கின்ற நிபந்தனையிலே இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அணு சக்தி சம்பந்தப்பட்ட கனிமங்களை வெளியிலே, நிலத்தின் அடியிலே இருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டும், அகழ்வு செய்து வெளியிலே எடுக்க வேண்டும். அதற்காக நிலத்தை கையகப்படுத்த வேண்டி இருக்கின்றது என்றால் இப்படிப்பட்ட பொது கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அதை கூட்டியே தீர வேண்டும் என்கின்ற அவசியத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. கவனிக்க வேண்டும், எல்லா தாத்துக்களுக்கும், இரும்பு, அலுமினியம், தாமிரம் போன்ற தாத்துக்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. அணுசக்தி சம்பந்தப்பட்ட கனிமங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இப்படிப்பட்ட ஒரு விலக்கு மேலும் ரேர் எர்த் மினரல்ஸ் அவற்றுக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதை எப்படி தமிழ்படுத்தி சொல்வது என்று புரியவில்லை. மிக மிக அரிதான கனிமங்கள் என்று வைத்து கொள்ளலாம். லான்தானியம், சீரியம் போன்றவை. இவற்றை ரேர் எர்த் மினரல்ஸ் அல்லது REM என்று குறிப்பிடுவார்கள். நிலத்திலே இருந்து அவற்றை எடுப்பதற்கான, வெளியிலே கொண்டு வருவதற்கான விஷயங்களிலும் இந்த பொது கருத்து கேட்பு கூட்டத்திலே இருந்து, அதாவது அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியே ஆக வேண்டும் என்கின்ற நிபந்தனையிலே இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அட்டாமிக் எலிமெண்ட்ஸ் மற்றும் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இவற்றை பொறுத்தவரையிலே விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் தவறு என்று கூறுகின்றார் நமது முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். பொது கருத்து கேட்பு கூட்டம் மிக மிக அவசியம். நிலத்தை கையகப்படுத்துவது என்பது பொதுவான ஜனநாயக கோட்பாடுகளுக்கு உட்பட்டே இருக்க வேண்டும். பொது கருத்து கேட்பு கூட்டங்களை தவிர்த்துவிட்டால் அப்படிப்பட்ட நடைமுறையிலே இப்பொழுது இருக்கின்ற ஜனநாயக மாண்புகள் எல்லாம் செத்துவிடும். மேலும் சுற்றுச்சூழ்நிலைகளை பாதுகாப்பதற்கும் மற்றும் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கும் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தியே தீர வேண்டும். யாருக்கும் எந்த விஷயத்திலும் விலக்கு என்பது கூடவே கூடாது என்று தன்னுடைய கருத்தை எடுத்து உரைத்திருக்கின்றார் நமது முதல்வர். மேலோட்டமாக பார்த்தால் அவர் கூறியது சரிதான், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட விலக்கு மானாவாரியாக எல்லா நில கையகப்படுத்தலுக்குமே பொருந்தாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அட்டாமிக் மினரல்ஸ் மற்றும் REM, ரேர் எர்த் மினரல்ஸ் இவற்றுக்கு மட்டுமே பொருந்தும். அதை நமது முதல்வர் சரியாக புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களிலே பொதுவான நடைமுறையை, பொதுவான சட்டங்களை கூறிவிட முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட கனிமங்கள் மிக மிக அரிதாக கிடைப்பவை. மேலும் ஒரே இடத்திலே பெரிய அளவிலே கிடைப்பதில்லை. உதாரணமாக இரும்பு மற்றும் அலுமினியம் போன்று ஒரே இடத்திலே மிக மிக அதிக அளவிலே கிடைத்து விடுவதில்லை. பரவலாக கிடைக்கும். ஒவ்வொரு இடத்திலும் சிறிய அளவுதான் கிடைக்கும். அவற்றினுடைய இயல்பு அப்படிப்பட்டது. எனவே எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்க முடியாது. மேலும் உலக சூழ்நிலையும் உலக அரசியலும் எப்படி இருக்கின்றன என்றால் எந்த நாட்டையும் முழுவதுமாக நம்பிவிட முடியாது. முடிந்த வரையிலே நம்முடைய தேவைகளை நாமே தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தற்சார்பு, தன் சார்பு கொள்ள வேண்டும். மற்ற நாடுகளை நம்பி கொண்டிருக்கக்கூடாது. மேலும் அட்டாமிக் மினரல்ஸ் என்பவை அணு துறையிலே, அணுசக்தி துறையிலே மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. அதை போலவே REM, ரேர் எர்த் மினரல்ஸ் தற்காலத்தைய நவீன தொழில்நுட்பத்திலே, அந்த தொழில்நுட்பத்தின்படி தயாரிக்கப்படுகின்ற பொருட்களிலே தவிர்க்க முடியாதவை ஆகின்றன. அந்த கனிமங்கள் இல்லை என்றால் உற்பத்தியே நின்றுவிடும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, அவ்வளவு முக்கியமான கனிமங்களுக்குத்தான் பொது கருத்து கேட்பு கூட்டத்திலே இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றதே தவிர எல்லா விஷயங்களிலுமே இல்லை. எனவே நமது முதலமைச்சரின் கருத்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது சரிபோல தோன்றினாலும் உண்மையில் சரியில்லை. மத்திய அரசாங்கம் செய்வதுதான் சரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது.
ஆனால் இந்த விஷயத்திலே ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை மேலும் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார். அது ஓரளவு ஏற்புடையதாக இருக்கின்றது. அது என்னவென்றால், இப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு அவையெல்லாம் பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட வேண்டும், எல்லா மாநில சட்டமன்றங்களிலும் விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியிருக்கின்றார். அவருடைய அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள தகுந்ததாகத்தான் இருக்கின்றது. மாற்றத்தை மிக மிக விரைவாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற சூழ்நிலை நமது நாட்டுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் கூறுவதை நடைமுறைப்படுத்துவதிலே அவ்வளவு சிக்கல்கள் வந்துவிடாது. விவாதிப்பது நல்லது தான், சரியான செயல்தான். இதையெல்லாம் எதற்காக பொதுமக்கள் முன்பு நான் கூற வேண்டி இருக்கின்றது என்றால், இந்த திமுகவினரை பற்றி உங்களுக்கு தெரியும். மத்திய அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றது, கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு தேவையே இல்லை என்று கூறிவிட்டது என்று மிகவும் பிரச்சனையை பொதுப்படுத்தி உருட்டுவார்கள். மக்களை குழப்பென்று குழப்பி பாஜகவுக்கு எதிராக மக்களை திருப்புவார்கள். எதையுமே அரசியல் படுத்தக்கூடிய திமுக இப்படிப்பட்ட விஷயங்களை சும்மா விட்டு விடுமா என்ன? எனவே பொதுமக்களுக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை எடுத்து கூறினேன். சற்று விரிவாகவே கூறியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் அது பரவாயில்லை என்றே கருதுகின்றேன். நமது முதல்வர் மத்திய அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற இன்னொரு விஷயம், நாட்டிலே இப்போது நிலவுகின்ற உர தட்டுப்பாடு, ஃபெர்டிலைசர் ஷார்ட்டேஜ். அதனால் எல்லா மாநிலங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்த பற்றாக்குறையினாலே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற அளவிலே 57% தான் இதுவரை கிடைத்திருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டிலே விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையிலே மீதமுள்ள 43% கொடுக்க வேண்டும், விவசாயிகளுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், அதுவும் விரைந்து செய்ய வேண்டும் என்று நமது முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த சுட்டிக்காட்டுதல் முற்றிலும் சரியான ஒன்றுதான், இதில் எந்த தவறும் இல்லை. அவர் எடுத்துக்காட்டியிருப்பது உண்மையும் கூட. ஆனாலும் மத்திய அரசாங்கமும் இதை அறிந்துதான் இருக்கின்றது, உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் இருக்கின்றது. விரைவிலேயே இந்த பிரச்சனை, உர தட்டுப்பாடு பிரச்சனை தீர்க்கப்பட்டுவிடும். இருந்தாலும் தன் பங்குக்கு தானும் ஏதோ சொல்ல வேண்டுமே என்பதற்காக அவர் சொல்லியிருக்கின்றார் என்று தான் நினைக்கின்றேன். திமுகவை பற்றி தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமே. ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தால் கூட மத்திய அரசாங்கத்தை, குறிப்பாக பாஜகவை குற்றம் சொல்வதிலே மிகவும் முனைப்பு காட்டுவார்கள். அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இயல்பாகவே இந்த பிரச்சனை மத்திய அரசாங்கத்தினாலே தீர்க்கப்பட்டுவிடும். அப்பொழுது வெற்றி, நாங்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது, இந்த பிரச்சனையை சரி செய்யும்படி மத்திய அரசாங்கத்தை நாங்கள் தான் வற்புறுத்தி வெற்றி கண்டிருக்கின்றோம் என்று மாறுதட்டி கொள்ளலாமே. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அவர் எடுத்து கொண்டிருக்கின்ற விஷயமும் உண்மைதான். அந்த விஷயத்தை அவர் மத்திய அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியிருப்பதும் ஒரு சரியான செயல்தான், அதிலே எந்த தவறும் இல்லை. அதுவும் குறிப்பாக திமுக ஒரு உண்மையை கூறுகின்றது, அதை சரியாகவும் கூறுகின்றது என்றால் அது ஒரு பெரிய செய்தி. திமுக காரர்களுக்கு உண்மையை சொல்லியும் பழக்கமில்லை, அதை சரியான இடத்திலே சரியான விதத்திலே சொல்லியும் பழக்கமில்லை. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று உதார்விட்டு கொண்டு காலத்தை கடத்துவார்கள். அல்லது ஜிஎஸ்டியிலே மத்திய அரசாங்கத்துக்கு ₹1 கிடைத்தால் எங்களுக்கு 29 பைசா தான் கிடைக்கின்றது என்று முழு பொய்யை கூறி உருட்டி கொண்டு இருப்பார்கள். உண்மையோ பொய்யோ ஏதாவது ஒன்றை கூறி மக்களை பாஜகவிலே இருந்து விலக்கி வைப்பதற்கு, பாஜகவை வெறுப்பதற்கு தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட திமுகவினர் உண்மையை சொன்னால், அதையும் சரியான விதத்திலே சொன்னால் அது ஒரு பெரிய செய்திதானே, வியப்பை அளிக்கக்கூடியது தானே என்று கூறி இந்த வீடியோவை முடிக்கின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.